ஜெய் சாயிராம். காரணமே இல்லாமல் கவலையை நம் மனதில் சேர்க்காமல் இருக்கலாம். மற்றவர்களின் வார்த்தைகளை அப்படியே நம்பி வாழ்வை தொலைக்காமல் இருக்கலாம். தெளிவாக இருக்க பழகலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, தெளிவாக இரு. மனதை தெளிவாக வைத்துக்கொள். உனக்கு பிரியமானவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள் என்று ஒருபோதும் அப்படியே நம்பிவிடாதே. ஆம் என் குழந்தையே, சில சமயங்களில் உன்னுடைய எதிரியை விட மிக மோசமாக உன்னை காயப்படுத்துபவர்கள் உனக்கு பிரியமானவர்களாகத்தான் இருப்பார்கள், அவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே என் குழந்தையே, தெளிவாக இரு. உனக்கானது நாளையே உன்னை வந்து சேரும், சர்வ நிச்சயமாக. நிம்மதியாக இரு. கோபமோ சோகமோ அன்பானவர்களிடம் ஒரு நாளைக்கு மேல் பேசாமல் இருக்காதே. என் அன்பு குழந்தையே, கோபமாக இருக்கிறதே என்று உனக்கு பிரியமானவர்களிடம் பேசாமல் இருக்காதே. மனதிற்கு பிரிவை தாங்கும் சக்தி வந்துவிட்டால் பிறகு அந்த பிரிவே நிரந்தரமாகிவிடும், எப்பொழுதுமே. ஆம் என் குழந்தையே, ஏமாற்றங்கள் என்பது எல்லா நேரங்களிலும் வலிப்பதே இல்லை. ஆம், எல்லா நேரங்களிலும் அது வலிப்பதே இல்லை. உறுதியாக கிடைத்துவிடும் என்று நம்பும் பொழுது ஏற்படும் ஏமாற்றமே வாழ்வில் அதிக வலியை கொடுத்து விடுகிறது. எனவே எதையுமே உறுதியாக நம்பாதே. உறுதியாக கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை வைக்காதே. சிலர் உன்னிடம் ஏதேனும் தேவைப்பட்டால்தான் உன்னுடைய முகவரியே தேடுகிறார்கள். ஆம் குழந்தையே, உன்னையே தேடுகிறார்கள். எதுவுமே தேவையில்லை என்றால் உன் முகத்தை கூட மறந்து விடுகிறார்கள். அப்படித்தான் உன்னை சுற்றி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒருவர் உன்னை மதிக்கவில்லை என்று நீ நினைப்பது மிக மிக தவறு என் குழந்தையே. ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய மதிப்பு தெரியவில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய மதிப்பை உணர்ந்தவர்களிடம் இருந்து எப்பொழுதுமே நெருக்கமாக இருக்க கற்றுக்கொள். அதே போல உன்னுடைய மதிப்பை உணராதவர்களிடம் இருந்து எப்பொழுதுமே கொஞ்சம் தள்ளியே இருக்க கற்றுக்கொள். அவர்களிடம் இருந்து சற்று விலகியே இரு. அது உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. கோபத்தில் நீ உதிர்க்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய ஆழ் மனதிலிருந்து வந்தவையாக இல்லாமல் வேண்டுமானால் இருக்கலாம். உன்னுடைய ஆழ் மனதிலிருந்து வராமல் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் முள்ளாக மாறி மற்றவர்களின் மனதை குத்தி கிழிக்கக்கூடியது என்பதை மட்டும் எப்பொழுதுமே மறந்து விடாதே. எனவே கோபமாக இருக்கும் சமயத்தில் முடிந்தவரை அமைதியாக இருக்க கற்றுக்கொள். தெளிவாக இரு. எப்பொழுதுமே மனதை தெளிவாக வைத்துக்கொள். மற்றவர்களை எந்த நேரத்திலும் காயப்படாமல் வைக்க கற்றுக்கொள். பேசுகின்ற வார்த்தைகள் உன்னுடையதுதானே என்பதற்காக மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசி பழகாதே. உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் சிலர் அதை புரிந்து கொள்வார்கள், பல பேர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தவறாக நினைக்கக்கூடியவர்கள்தான் இங்கு பல பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வில் அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருமே உணர்வதே இல்லை என் பிள்ளையே. அந்த இழப்பு அவர்களுக்கு நடக்கும் வரை யாருமே அதை உணர்வதே இல்லை. உறவுகளுக்குள் ஒவ்வொருக்கும் வலியை தருவது பிரிவோ மரணமோ அல்லவே அல்ல. வலியை தருவது இது இரண்டும் கிடையவே கிடையாது. அவர்கள் விட்டு சென்ற ஞாபகங்களும் பேசி சென்ற வார்த்தைகளும் தான் மிக மிக கடினமானதாக இருக்கும். யாரோ ஒருவர்களுடைய சொல்லை கேட்டு உன்னிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும்
மற்றவர்கள் சொல்வதை கேட்டு உன்னிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயமாக உனக்கானதாக இருக்கவே முடியாது என்பதை தெரிந்து கொள். தெளிவாக இரு. உன்னை சுற்றி பல பேர் பலவித குணாதிசயங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். சிலரின் வார்த்தைகளை நம்பி உன்னுடைய வாழ்வை தொலைத்து விடாதே என் பிள்ளையே. மற்றவர்களின் வார்த்தைகளை நம்பி உன்னுடைய வாழ்வை எப்பொழுதுமே தொலைத்து விடாதே. உனக்கானது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் என்ன சொன்னாலும் உன்னை எந்த இடத்தில் விட்டு கொடுக்காத உறவுதான் என்றுமே உனக்கானவர்கள் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, அவர்கள்தான் உனக்கான உண்மையான உறவுகள். அடுத்தவர்களை துன்பப்படுத்தி அதில் இன்பம் காண நினைக்காதே என் பிள்ளையே. நீ கொடுக்கும் அந்த துன்பம் கடுகளவாக இருந்தாலும் சரி, அது கடலளவு உன்னிடமே ஒரு நாள் திரும்ப வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்லவே அல்ல என் குழந்தையே. உன்னை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத விட்டு விலகாத உண்மையான அன்புதான் எப்பொழுதுமே நிச்சயமான அன்பு, நிரந்தரமான உறவு என்பதை புரிந்து கொள் என் அன்பு பிள்ளையே. தெளிவாக இரு. யாரையும் நம்பி எதிலும் மிக சுலபமாக இறங்கி விடாதே. தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று தோள் கொடுப்பார்கள் பல பேர். முடிவில் நான் அன்றே சொன்னேன் என்று விலகி நின்று வேடிக்கை பார்ப்பவர்கள்தான் இங்கு அதிகமாக பேர் இருக்கிறார்கள். அடுத்தவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவது என்பது மிக மிக முட்டாள்தனம் என் குழந்தையே. மற்றவர்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல காலம் உன்னை நெருங்கி வந்து விட்டது. அதன் மூலமாக என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உணரப் போகிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மன வேதனையையும் உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு.
தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது. மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. ஆனால் என் பிரச்சனை யாராகவும் தீர்க்கவே முடியாது என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் தீர்வை. ஆனால் அது என்னிடம் இருக்கிறது. அதை நான் வைத்து கொண்டிருக்கையில் நீ எங்கு போய் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சிலர் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக உனக்காக கூறப்படும் அந்த சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் மன நிம்மதிக்கான ரகசியமே இதுதான். என் அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும்? நீ உன் கடமையை திறம்பட செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினைத்து வீணாக உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. உன்னுடைய பலம் மிகுந்த அந்த ஆற்றலை வீணாக தேவையில்லாத சொற்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் செலவழிக்க எண்ணாதே என் குழந்தையே. இதுநாள் வரை உன் மனதில் இருந்த வேதனை, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவு பெறப்போகிறது. உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும்.
நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்து கொண்டிருக்கிறேன். அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மேலோங்க செய்வேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி கவலைகளுக்கு என்றுமே உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. மனம் தளராதே. கண்ணீரை வீணடிக்காதே. சாயி தேவா, நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய். என்னிடம் கேள்விகளாக பல கேள்விகளை கேட்கிறாய். என் குழந்தையே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லவே என்பதை நம்பு. நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஒரு பாடமாகவே இந்த சோதனைகளெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. அனைத்தும் விரைவில் சரியாகும். நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உனக்கான வாய்ப்புகள் விலகும் பொழுது கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. நீ தவறவிட்ட அந்த வாய்ப்பை விட
மிக அரிதான பொக்கிஷமான வாய்ப்பு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். புரிந்து நடந்து கொள். நீ நினைத்தவுடன் எதுவுமே மாறிவிடாது குழந்தையே. நீ நினைப்பது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஆனால் கொஞ்சம் சிறிது கால தாமதமாகலாம். ஆனால் தப்பாமல் உனக்கு நடந்தே விடும். அதை நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை என் பிள்ளையே. என்னை முழுமையாக நம்பி வந்த பக்தர்களை நான் எப்பொழுதும் வெறும் கையோடு அனுப்பியதே இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நாள் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் இருக்கும் வரை எதற்கும் உன் மனதிற்கு கவலைக்கு இடம் கொடுக்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது பிள்ளையே.